الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அருளாளனும் அன்பாளனும் அவனே, அடக்கி ஆள வல்லவனும் அவனே, வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திரமே. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் உலகத்திலே ஒரு குறுகிய காலம் வாழப் போகிறோம். அது நாளை மறுநாள் என்று எனக்கும் உங்களுக்கும் சொல்ல முடியாது. எப்போது அல்லாஹ் அழைக்கிறானோ அப்போது தவறாமல் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலையில் உள்ள வாழ்க்கையை வாழுகிறோம். தப்பினோம் என்பதை விட அல்லாஹ் அவகாசம் தந்தான் என்பதுதான் அர்த்தம் இந்த உலக வாழ்க்கையிலே. அந்த வகையிலே யாரும் 99 தப்பினான், இந்த உலகத்தில் தப்பினான் என்பதை விட அஜல் முடியவில்லை என்பது அர்த்தம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அஜல் வருமாக இருந்தால் நோயாளியாக இருந்துதான் மௌத்தாக வேண்டும் என்பதல்ல. அவன் சுகமான ஒரு மனிதனாக இருந்தாலும், பசுமையான ஒரு மனிதனாக இருந்தாலும், பார்க்க நோயின் அறிகுறி ஒன்றும் தென்படாதவனாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தால் பிரிந்துதான் ஆக வேண்டும். இது மரணப்பிடி. அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே உலகத்திலே வாழுகிற இந்த தற்காலிகமான இந்த வாழ்க்கையில நானும் நீங்களும் அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வை அடையணும். அல்லாஹ்வை கண்ணால் காணாமல் நாங்கள் நம்புகிற இந்த நம்பிக்கையில அல்லாஹ் பலமானவன் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் அந்த ரப்பை காணாமல் நம்பி 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 நெருங்கி நெருங்கி படைத்த அல்லாஹ்வை மறுமையில் நான் மூமின்களுக்கு பாக்கியம் கொடுக்கப்படுகிற போது அதில் ஒருவனாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக உலகத்துல வாழணும். கண்ணியமான சகோதரர்களே, தனிமையான வாழ்க்கையில் அல்லாஹ்வை இனிமையோடு நெருங்கணும். தனிமையில் தான் அல்லாஹ்வை மூமின்கள் நெருங்குவார்கள். கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமுல் லைலை பற்றி, இரவு தொழுகையை நடுநிசியில் எல்லா மனிதர்களும் தூங்குற நேரத்துல தனிமையாக அல்லாஹ்வோட முனாஜாத் பண்ற இடம் அது. அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறார் என்ற முராக்கபத்துல்லா, அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறார் என்றதை மெய்யாக நம்புற இடம் அது. அல்லாஹ்வோட சம்பாஷணை செய்கிற நேரம் அது. கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை பற்றி சொல்லும் போது, அது தபு சாலிஹீன், அது சாலிகான மனிதர்களுடைய வழக்கம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில நான் நீங்களும் இந்த குத்பாவுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கிற அல்லாஹ்வை பத்தி உள்ள நம்பிக்கையில அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய பயத்தோடு உலகத்துல வாழணும் என்ற
இந்த தக்குவாவை பற்றியுள்ள நினைவூட்டல் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் நான் சமமாக நினைவுபடுத்துகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, எப்போதும் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள முயற்சிப்போமாக, எப்போதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை பொருந்திக் கொள்வோமாக, காரியங்கள் அல்லாஹ் இடத்துல சாட்டுவோமாக, படைத்த அல்லாஹ்வின் மீது அசையாத நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ முற்படுவோமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா 24வது அத்தியாயம் சூரா அன்-நூர், இந்த அத்தியாயத்தை முழுமையாக நானும் நீங்களும் படிக்கணும். அந்த அத்தியாயத்துல ஒரு மனிதனுடைய தன்மானம், மரியாதை, இன்னொரு மனிதனுடைய மானம், மரியாதை, இது சம்பந்தமாக பல விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்துல குற்றவியல் தண்டனை சம்பந்தமாக பாலியல் ரீதியான விபச்சாரம் என்ற கொடூரமான குற்றத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் சூரத்து நூருடைய 2ஆம் வசனத்துல பேசுகிறார். அதுல கசையடி அடிக்கோணம் என்று சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறான். அந்த 2வது வசனத்தில் பேசும்போது 100 கசையடி என்ற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சம்மானின ஜல்தா, மியத்து ஜல்தா, 100 கசையடி என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதற்கு அடுத்து வருகிற வசனங்கள்ல படுதூருக்கான குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிரூபிக்கப்படாவிட்டால் 80 கசையடி என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதுல 56வது 53வது வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வீடுகளுக்குள்ளே எப்படி ஒழுக்கங்கள் பேணப்படணும், உங்களோட வீட்டுக்குள்ளுக்கு உங்களோட பருவ வயது அடையாத பிள்ளைகளும் உண்மை இருக்கிற அறையில வரக்கொள்ள அனுமதி கேட்டு வரணும் என்ற அருமையான அதபுகள் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஆக பயங்கரமான ஒரு குற்றம் விபச்சாரம் என்று சொல்கிற குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது. சொன்னார்கள் நபிகளார், ஒரு காட்சி நான் கண்டேன், அதனுடைய மேல் பகுதி இடை குறைந்ததாக ஒரு குடம் போன்ற ஒரு படைப்பை கண்டேன். குடம், அந்த குடத்துடைய வாய் சிறுசாக இருக்கும், கீழ்ப்பகுதி அகன்றதாக இருக்கும். அந்த குடத்துக்கு கீழால் நெருப்பு மூட்டப்பட்டு கொண்டிருக்கிறதை கண்டேன். அந்த சட்டி சூடாகிறது. அதற்குள்ளே நான் எட்டி பார்த்தேன், ஆண்களும் பெண்களுமாக நிர்வாணத்தோடு இருக்கிறதை கண்டேன். அதில் வெளியே ஏறி தப்பி ஓட பார்க்கிறார்கள். தப்பி ஓடி வர முடியாத அளவுக்கு வெளியேற முடியாது. குடத்துல வாய் சிரிச்சு போன்று அதனுடைய இடை சிரிசாக இருக்கிறது. என்னை அழைத்து சென்ற 2 மலக்குமார்களிடத்திலே நான் கேட்டேன், ஏன் இந்த குற்றம், ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது? இவர்கள் தான் உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள். ஹலாலான மனைவியை வீட்டிலே வைத்துக் கொண்டு, ஹலாலான பிள்ளைகளை வீட்டிலே வைத்துக் கொண்டு, நம்பிக்கை துரோகியாக உலகத்தில் நடந்த அநியாயக்காரன் விபச்சாரகன். மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், பாலைவனத்தில் நடமாடுகிறான், கஷ்டத்தோடு உழைத்து அனுப்புகிறான். இவள் பாட்டுக்கு இவள் அழகை வெளிக்காட்டிக் கொண்டு விபச்சாரம் செய்கிறாள். சில பேர் ரோஷம் கெட்டவனாக தன்னை மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு இங்கே விபச்சாரம் செய்கிறான். இல்லை, மனைவியையும் பிள்ளைகளையும், அப்பாவி குழந்தையோடு பிள்ளைகளை இங்கே வைத்து விட்டு வெளிநாட்டுக்கு தொழிலண்டு போகிறான், அங்கே சருகி போகிறான். இப்படி பலதரப்பட்ட நிலைகளை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, விபச்சாரம் என்ற விடயத்தை நபிகளார் சொல்லும் போது சொன்னார்கள், விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதனுடைய முகத்தில் இருந்து அல்லாஹ் பிரகாசத்தை எடுத்து வீசிடுவான். அவனுக்கு அல்லாஹ் வறுமையை கொண்டு வந்து சேர்த்துடுவான். அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்கிற நேரத்தில் வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். அல்லாஹ் தஆலா சொல்கிற மூமின்களுடைய பண்புகளை சொல்கிற நேரத்தில் அவர்கள் தொழுகையாளியாக இருப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், அவர்களுடைய அஃபத்தை அவர்கள் பாதுகாத்து கற்பை பாதுகாப்பார்கள். ஹலாலான மனைவியை தவிர ஹராமான ஒரு பெண்ணிடத்தில் அவர்கள் போக மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். அப்படி நல்ல நிலையிலே வாழுகிறவர்கள் பழிக்கப்பட்டவர்கள் அல்ல, சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, அதை தாண்டி செல்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனைக்குள்ளானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்திலே
அல்லாஹு தாலா இஸ்லாமிய ஒரு அரசி மேற்கொள்கிற குற்றவியல் தண்டனையை சொல்கிறான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், ஃபஜிலிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்கிற ஆணுக்கு பெண், விபச்சாரம் செய்கிற ஆண், இந்த ஆண் பெண்ணை சொல்கிற நேரத்தில் விபச்சாரம் சம்பந்தமாக சொல்லும் போது விபச்சாரம் செய்யும் பெண் என்ற வார்த்தை எல்லாம் முதலாவது பயன்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா ஒரு தர்த்தீப்ல சொல்கிற நேரத்தில் அதில் அர்த்தம் இருக்கிறது. உலகத்தில் விபச்சாரம் பரவ காரணமாக இருப்பதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே. ஒரு பெண்ணுடைய மோசமான நடவடிக்கையால் பல ஆண்கள் சீரழிந்து போகிறதை பார்க்கலாம். ஒரு பெண் நான் விபச்சாரத்துக்கு இணங்குவேன் என்று அவள் தன்னை அடையாளம் காட்டினால் பல ஆடவர்கள் அங்கே சருகி போகிறதை பார்க்கலாம். மா தரத்து பஅதி ஃபித்னத்தன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மௌத்துக்கு பின்னால், எனக்கு பின்னால் ஆண்களுக்கு ஃபித்னால ஆக கடினமான ஒரு ஃபித்னா ஒன்றை நான் விட்டுட்டு போறேன் என்றால் அது பெண்களை விட பெரிய ஃபித்னா ஒன்று இல்லை என்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ ஃபித்னாக்கள் உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் ஆண்களுடைய ஈமான காவு கொள்கின்ற, அவனுடைய ஈமான பறிபோக வைக்கின்ற அதி பயங்கரமான ஃபித்னா பெண்களுடைய ஃபித்னா என்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியமான சகோதரர்களே, நரகத்தை நோக்கி செல்கின்ற பெண்களை பற்றி சொல்கிற போது நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன், அந்த பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அணிந்தும் அணியாதவர்களை போன்று நிர்வாணத்தோடு இருப்பார்கள். ஒரு சைடை மூடி ஒரு சைடை திறந்து இருப்பார்கள். சில உலமாக்கள் விளக்கம் சொல்கிற நேரத்தில் ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் என்றால் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் உடல் கட்டமைப்பு உள்ளே உள்ளதை வெளியே காற்ற மாதிரி மென்மையான ஆடையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அல்லது ஆடை அணிந்திருப்பார்கள், ஃபிட்டாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், ஆணுடைய கண்ணை கிள்ளக்கூடியதாக இருக்கும். மயிலாத்துன் முமீலாத்துன், இந்த தன்மையில ஏண்ட உங்களோட மனைவிமார்கள், ஏண்ட உங்களோட பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஃபிட்டபாயா, இறுக்கமான ஆடை, ஃபர்தா இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மயிலாத்துன் முமீலாத்துன், அந்த பெண்கள் அவருடைய அழகை காட்டிக்கொண்டு ஆண்களின் பக்கம் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். முமீலாத்துன், அந்த பெண்கள் ஆண்களை அவர்களின் பக்கம் சாய வைத்துக் கொண்டிருப்பார்கள். ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலைமுடி ஒட்டகத்துடைய திமிழ்ச்சது மாதிரி உயர்த்தி கட்டி இருப்பார்கள். ஃபர்தா போட்டிருப்பார்கள், ஜில்பாவை கட்டியிருப்பார்கள், கொம்பு மாதிரி இருக்கும் தலை. பருவ அடைந்த புள்ளதானே, கிளாஸுக்கு போறதானே, அபாயெல்லாம் போட்டு டிக்கி இல்லாத டெனிமை போட்டு மாற்று மத புள்ளகள் மாதிரி உங்களோட புள்ளைய வளர்க்காதீங்க. அடுத்த ஜெனரேஷனை பத்தி யோசிங்க கண்ணியமான சகோதரர்களே. எங்களோட புள்ளைய ஈமானோடு வளர்த்துட்டு போனா தான் கபருக்கு நன்மை வரும். நானும் நீங்களும் வாழ்ற காலத்துல தொழுகையாளி, இபாதத்தாளி, தஹஜ்ஜத் தொழுறோம், வாப்பா சுன்னத்தும் பிடிக்க எல்லாம் இருக்குது. ஆனா மனைவியை பத்தி, பொம்புல புள்ளகளை பத்தி யோசிக்காம மௌத்தாயிடப்படாது. நாளை பின்னுக்கு அவங்க சருகி போனால் அவருடைய குற்றத்துக்கு நானும் நீங்களும் ஆளாகுவோம். அல்லாட்ட பதில் சொல்லியாக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய புள்ளைகள் யாரோட பழகுறாங்க? மாற்று மத பாடசாலைகளுக்கு, அந்நிய பாடசாலைகளுக்கு போகிற நேரத்துல அந்த புள்ளையோட கலாச்சாரத்துல அவங்க கலந்து கொள்றாங்களா இல்லையா? புள்ளையோட கலாச்சாரம் மாறுகிறதா இல்லையா? ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? புள்ளைகளை பயான் நிகழ்ச்சிகளுக்கு நாங்க கூட்டிட்டு வரோமா? காதுக்கு ஈமானிய ஒளி வீசுகிறா, கேட்குதா இல்லையா? இதுக்கு எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்கிறோம் என்ற பெற்றோர்களை நீங்க கவனம் செலுத்துவோம். எனவே உலகத்துல ஆக ஃபித்னால விபச்சாரம் என்ற ஃபித்னா பரவுவதில் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், அவளுக்கு 100 கசையடி அடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இஸ்லாமிய ஆட்சியில இருக்கிற சட்டதிட்டங்கள் இது. இஸ்லாமிய ஆட்சி இல்லாத ஒரு அரசுக்கு கீழால இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வாய்ப்பில்லை. அவன் மனித உரிமை என்று அடிபட்டவன் போய் நின்றார் என்றால் அடித்தவன் போலீசிலே, ஜெயிலிலே அடைக்கப்படலாம். ஆனால் இஸ்லாம் இந்த தண்டனைகளை உலகத்தில் ஏற்படுத்தி
இந்த குற்றத்தை நிறுத்த வேண்டும் என்றுதான் இஸ்லாம் இந்த ஒழுங்கை செய்திருக்கிறது. ஒரு மனிதன் இஸ்லாமிய தண்டனைகளுக்கு அஞ்சி என்பதை விட அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவன் தவிர்ந்து கொள்கிறார் என்றால் அது பலமான ஈமான் என்பதை மறக்கக்கூடாது. இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுல ஆக உயர்ந்த திக்ர் எது என்றால், ஒருத்தருக்கு ஹராத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, யாரும் பார்க்க கேட்க இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவன் உடனே அல்லாஹ்வை நினைச்சு அவன் தவிர்ந்து கொள்கிறார் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன தண்டிக்க ஆரம்பித்தால் என்னால் தப்ப முடியாது என்று அவன் தவிர்ந்து கொள்கிறார் என்றால் அதுதான் ஆகப்பெரிய திக்ர் என்றார்கள் இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எனவே இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் திருமணம் முடிக்கிறதற்கு முன்னால ஒருத்தர் விபசாரம் செய்தால் அவருக்குரிய தண்டனை 100 கசையடி அடிக்கப்பட வேண்டும். அந்த 100 கசையடியை அடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். நீங்கள் அடி கொடுக்கிற நேரத்தில், தண்டிக்கிற நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அந்த அடிபடுகிற ஆட்கள் துடிக்கிற நேரத்தில் அவங்கள பத்தி உங்களுக்கு இரக்கம் வந்துடப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை ரகசியமாக இருட்டறையில ஒரு லெப்பேட கையில் ஒரு 500 ரூபாய் பொத்தி சமாளிப்பு ஹத்து நிறைவேற்ற இயலாது. முந்தின காலத்தில் அப்படித்தான் நிறைவேற்றப்பட்டது. குற்றம் செய்தவன் இஸ்லாமிய தண்டனை என்று வருகிற நேரத்தில் ரகசியம் அல்ல, வல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், முஃமின்கள் ஒரு ஷாரார் அந்த தண்டனை நிறைவேற்றுகிற இடத்திலே சமூகம் அளிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடிக்கிறவனும் அடிபடுகிறவனும் மட்டும்தான் இருட்டறையில் 2:30 மணிக்கு கொண்டு போய் பள்ளிக்கு பின்னால ஒரு காட்டோரத்துல கொண்டு போய் ஒரு மட்டையால 100 அடி அடிச்சுட்டு அண்ணா ஹத்து நிறைவேற்றப்பட்டாச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, இந்த நிலை சமாளிப்பான இது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இஸ்லாமிய அரசு இல்லாத இந்த நாட்டிலே இப்படியான தண்டனை நிறைவேற்ற முடியாத சூழலிலே இந்த குற்றத்தை செய்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? படைத்த அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு அழுது தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ் மன்னிப்பதா இல்லையா என்பதை உள்ளத்தை வைத்து தீர்மானிப்பான். படைத்த அல்லாஹ் கருணையாளன், அன்பாளன். ஆனால் அவன் செய்யும் தௌபா உறுதியானதாக இருக்க வேண்டும். அத்தௌபத்து நதம், தான் செய்த குற்றத்தை குறித்து வருந்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் கோபத்துக்கும் ஆளாகிவிடக் கூடாது என்று அழ வேண்டும். இனிமேல் அந்த வாய்ப்பு கிடைத்தால் நான் நெட்டியும் பார்க்க மாட்டேன் என்று அவன் உறுதி கொள்ள வேண்டும். செய்கிற பாவத்தை அவன் விட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இது திருமணம் முடிக்கிறதற்கு முன்னால ஒரு மனிதன் விபசாரம் செய்தால் அவனுக்குரிய தண்டனை இது 100 கசையடி என்பது. இஸ்லாமிய அரசியலே நபிகளாருடைய காலத்தில் 100 கசையடியோடு சேர்த்து ஒரு வருடம் நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவன் ஜெயிலில் அடைக்கப்படுவது, இல்லாவிட்டால் நாடு கடத்தப்படுவது. உமர் ரலியல்லாஹு காலத்திலும் அப்படி தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மாதிரியான கொடூரமான குற்றம் இந்த மண்ணிலே நடைபெறக்கூடாது என்பதற்காக. இது திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் விபச்சாரம் செய்து, திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் இஸ்லாமிய சட்டம் அவனை கல்லடித்து கொலை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் யௌமல் கியாமா, ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ் பேச மாட்டான். அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நொம்பலமான வேதனை இருக்கிறது. இப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளாக சொன்னார்கள், ஷைഖுன் ஜானின், திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்த மனிதன். கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய காலத்தில் ஒரு வாலிபன் வருகிறான். இந்த வாலிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்லாமிய ஆட்சி நடைமுறையில் இருக்கிற நேரத்தில் சஹாபாக்களோடு நபி இருக்கிற போது ஒரு மனிதன் வாலிபன் வந்து, இஸன் லீ ஃபி ஸினா, அல்லாஹ்வுடைய நபியே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறான். அவனுடைய உணர்வு, அவன் பாரதூரத்தை சில நேரம் உணராமல் அந்த வாலிப நிலையில இருந்தவன் பேசின வார்த்தை சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கொந்தளித்தார்கள்.
கடுமையாக அந்த வார்த்தையை வெறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நபியிடத்தில் இப்படி ஒரு மோசமான ஒன்றுக்கு அனுமதி கேட்கிறானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த வாலிபனை என்னிடத்தில் நெருங்கி வர சொல்லுங்கள். நெருங்கி உட்கார வைக்கப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபனிடத்திலே உளவியல் ரீதியாக அதை புரிய வைத்து கேட்டார்கள், அதுஹிப்புஹு லி உம்மிக், நீ விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாயே, இந்த மாதிரி விபச்சாரம் செய்கிற இந்த விடயத்தை உன் உம்மாவோடு இன்னொருவன் விபச்சாரம் செய்வது உனக்கு விருப்பமான்னு கேட்டார்கள். என் தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வுடைய நபியை நான் விரும்ப மாட்டேன். நீ யாரோடு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறாயோ அது ஒருத்தண்ட உம்மமாக இருக்குமே என்னங்கிற அந்த பொடி எனக்கு விருப்பமா? மகனாக மகளாக இருக்கிறவங்களுக்கு தண்ட உம்மா இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுவதை விரும்புவாங்களா? உண்ட உம்மா என்று பார்க்கிற மாதிரிதான் மற்றவன் உம்மா என்னங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், உண்ட மகளோடு இன்னொருவன் விபச்சாரம் செய்வது உனக்கு விருப்பமா? என் தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ். நீ யாரோடு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறாய் அந்த பெண் இன்னொருத்தண்ட மகளாக இருப்பான், அந்த ஆள் வாப்பா மகளோடு விபச்சாரம் செய்யறது விரும்புவானான்னு கேட்டார்கள். உன்ன மகளாக, உன்ன சகோதரியோடு, உன்ன சாட்சியோடு, உன்ன மாமியோடு இரத்த உறவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ரம்களை எடுத்து சொன்னார்கள். கடைசியாக அந்த வாலிபனை கிட்டவாக்கி அந்த வாலிபனுடைய தலையிலே கையை வைத்து, அல்லாஹும்ம தஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய இந்த வாலிபனுடைய கல்பை தூய்மையாக்குவாயாக, இந்த வாலிபனுடைய அபத்தை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் என்று துஆ கேட்டார்கள். ஹதீஸில் வருகிறது, அதற்கு பின்னால் அந்த விபச்சாரம் என்ற பாவத்தை எட்டியும் பார்க்கவில்லை அந்த வாலிபன் என்று சரித்திரத்தில் ஹதீஸில் வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார். இன்னும் ஒரு அறிவிப்பிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் வருகிறார், அல்லாஹ்வுடைய நபியே உலகத்தில் ஆகப்பெரிய பெரும் பாவம் எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ததுஉ லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது படைப்பாளனாக, பரிபாலிக்கிறவனாக, ஆக்குகிறவர், அழிக்கிறவன், எல்லாத்தையும் செய்கிற ரப்பு ஒருவனாக இருக்கும் போது அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக நீ இன்னொருவன் அழைக்கிறது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகப்பெரிய பாவம் ஷிர்க் வைக்கிறது. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த வாலிபன் அந்த மனிதன் கேட்டான், அல்லாஹ்வுடைய நபியே சும்ம மாதா, அதுக்கு பிறகு எது பெரும்பாவம் யா ரசூலல்லாஹ்? அன் தக்துல வலதக ஹஷியத ஐ யத்அம மஅக நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்ன புள்ள, உனக்கு கிடைச்ச புள்ள உன்னோட இருந்து சாப்பிடும், அந்த புள்ளைக்கு சாப்பிட்டு கொடுக்கவாகும், புள்ளைய எதிர்காலத்துக்கு செலவழிக்கவாகும் என்று நீ பயந்து வறுமைக்கு அஞ்சி நீ பெத்த புள்ளைய நீயே கொலை செய்வது என்னங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸ்கை பண்ணி பார்க்கிறது, புள்ள பொம்புளை புள்ளையாக இருக்கிறது, தொடர்ந்து பொம்புளை புள்ளையே பெத்துட்டு கேளாது, உடனே ஏதாவது ஒரு வழி இல்லையா புள்ளைய பௌத்துல கலக்கிறதுக்கு. இன்றைக்கு நவீன கால ஆக மோசமான கலாச்சாரம் அன்பார்களே. நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வைத்தியர்கள் சில ஆலோசனைகள் சொல்வார்கள், கருணை கொலை என்ற அடிப்படையில் புள்ள பிறந்தால் அங்கவீனமாக அல்லது வேறு வேறு வியாதியோட இந்த பிள்ளை பிறக்கும், அதனால நீங்க பெற்று எடுப்பதை விட கொண்டுட்டா நல்லா இருக்கும் என்று ஆலோசனை சொல்வார்கள். பிள்ளைக்கு 4 மாதம் தாண்டினால் பிள்ளைக்கு உயிர் கொடுக்கப்படும். அதற்கு பின்னால் எந்த காரணம் கொண்டும் பிள்ளையை கலைக்கலாது. சும்மா ஒரு புள்ள தரிச்சாலேயே எந்த காரணமும் இல்லாம வறுமை அஞ்சு சும்மா புள்ளைய கலைக்கலாது. 4 மாதத்துக்கு முன்னால உயிர் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால நீதமான, நேர்மையான, நியாயமான உம்மா இந்த புள்ளைய பெற நிலைமை ஏற்பட்டா உம்மக்கு உயிருக்கு ஆபத்தாகும். அப்படி மாதிரியான ஒரு ஆபத்தான ஒன்றை சொன்னால் அல்லாமல் புதுசாத்தான் புள்ள கிடைச்சது, ஒரு வருஷமாக அடுத்த புள்ள கிடைச்சது, கலக்க இயலாது. 2 புள்ள கிட்ட கிட்டேனா உம்மக்கு கஷ்டமாகும், புள்ளால படிப்பிக்க ஏலா பேத்திரும், எல்லா புள்ளையும் முறையாடி பார்க்க ஏலா பேத்திரும், இப்படி காரணம் சொல்லி கலக்க இயலாது. கண்ணியமான சகோதரர்களை, நபி அவர்கள் சொன்னார்கள், பெரும்பாவங்களாக 2வது பாவம் உன்னை புள்ளைய நீயே கொலை செய்வது என்று சொன்னார்கள். 3வது நபிகளாரிடத்திலே கேட்கப்பட்டது சும்மமாதா யா ரசூலுல்லாஹ், அதுக்கு பின்னால் எது பெரும்பாவம்? அன்துசானிய ஹலீலத ஜாரிக நங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹுல் புகாரி.
உன் அண்டை வீட்டுக்காரனுடைய பொஞ்சாதியோட நீ விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள். அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்வது. நபியோருடைய காலத்துல யுத்தத்துக்கு சஹாபாக்கள் போனால் கொடூரமான பாவங்கள் ஒன்றாக நபிகளார் யுத்தத்துக்கு போன சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் வீட்டில் இருக்கும் போது அவர்களோடு விபச்சாரத்தில் ஈடுபட முற்படுவது ஆக கொடூரமான பாவம் என்று அன்று நபிகளார் சொன்னார்கள். தன் அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோட விபச்சாரத்தில் ஈடுபடுவது. இன்னொருவனால் அவனுக்கு ஆபத்து என்று வருகிற நேரத்தில் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டிய தார்மீக கடமைப்பாடுள்ள அவன் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறான், நெருங்க பார்க்கிறான், உணர்கிறான், யோசிக்கிறான், திட்டமிடுகிறான். கொடூரமான பாவம் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களை, இந்த பாவங்கள் உலகத்திலே வளர காரணம் என்ன, பரவ காரணம் என்ன, வாய்ப்புகள் ஏற்பட காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறப்படுவதால் அன்பார்ந்த சகோதரர்களே. அஜ்னபியத் மஹ்ரமியத் வீட்டுக்குள்ளே பேணப்படுவதில்லை. கெட் டுகெதர் என்று எல்லோரும் இப்ப கூடுறது வழக்கம். எல்லாரும் கூடுற நேரத்துல மைனி மாறு எல்லாரும் ஒன்றரை கொஞ்சி குழாவினால் ஷைத்தான் மூன்றாவது இடத்தை பிடிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. தாத்தாக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிற, மச்சான் வந்திருக்கிற, ஒரே ஒரு மைனி குட்டி இருக்கிற அந்த கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் தாத்தாவோட சேர்ந்து போற பயணம் எல்லாம் இந்த மைனியும் போறது. அது பருவமடைந்தவள் மச்சானுக்கு உதவி செய்யறது, ஹிதுமத் செய்யறது, கொண்டு வருகிறது. காலப்போக்கில் எத்தனை விளைவுகள், எத்தனை இடத்தை வெட்டிக்க வைத்திருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே. தாத்தாவை வைத்துவிட்டு தங்கச்சோடு ஓடி போய் கள்ள திருமணம் முடித்த கலாச்சாரம் எவ்வளவு நடந்திருக்கிறது. மாற்று மத சமூகத்தில் எவ்வளவு நடக்கிறது. இல்லை ரொம்ப மாதிரி தாத்த மாதிரி மனித உடம்பையும் உணர்வையும் படைத்த அல்லாஹ்தான் சொல்கிறான், நீ வரம்பை மீறாதே, நீ கொலை செய்யாதே, களவெடுக்காதே என்று நேரடியாக குற்றங்களை சொல்லி தடுக்கிற அல்லாஹ் விபசாரம் என்று வருகிற நேரத்தில் வலா தக்ரபு ஸினா, ஸினா இருக்கிற இடத்துக்கு நெருங்க வானம். நீங்க உங்களை சுத்தப்படுத்தாதீங்க. நீங்க மலக்கல்ல, மலக்குமார மட்டும்தான் அல்லாஹ் பாவம் செய்யற சுபாவம் இல்லாம படைச்சுகிறான். மற்ற யாருக்கும் கெட்டித்தனம் பேசலாது. வரம்ப மீறினால் அதில் மாட்டலாம். அதனால் தான் தூர விலகி வாழ சொல்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நான் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்விடத்தில் ஈமானுக்காக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிரட்டுகிற நாயனே, என் உள்ளத்தை நீ உன் மார்க்கத்தில் உறுதியாக வைத்திரியா அல்லாஹ். اللهم باعد بيني وبين خطاياي كما بعدت بين المشرق والمغرب. கிழக்கையும் மேற்கையும் இவ்வளவு தூரமாக்கி இருக்கிறாய், அது மாதிரி பாவத்திலிருந்து எங்களை தூரமாக்கியா அல்லாஹ். ஈமானோட நாங்க பாதுகாக்கிறதுல போராட வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் ஈமானை பறிகொடுக்கிற நிலைமையை ஷைத்தான் ஏற்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்லுவன் நம்ரஅத்துன் இல்லா மஅதி மஹ்ரமின். மஹ்ரமான ஒரு ஆணோடு அல்லாமல் ஒரு பொம்புல ஒரு அந்நிய ஆணோடு தனியே இருக்க கூடாது. மூணாவது ஷைத்தான் இருப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா துஸாஃபிர் இம்ரஅத்துன் இல்லா மஅதி மஹ்ரமின். மஹ்ரம் இல்லாமல், மஹ்ரத்துடைய துணை இல்லாமல் தனிய ஒரு பொம்புல பயணிக்க வேண்டாம். வளர்ந்த பொம்புல புள்ள போறது வெளியாகி வீட்டிலிருந்து வெளியேறி போறதும் 4 மணிக்கு, வீட்டுக்கு திரும்பி வாரதும் தன்னந்தனியாக பஸ்ஸில் அப்படியே வாரது, வீட்டுக்கு வரக்கொள்ளை 9 மணி, இருட்டில் போறது, இருட்டில் வாரது. சில நேரங்களில் வாப்பா வெளிநாட்டில், பாப்பா ஷோம் இல்லை, நிலைமைகள் சருகி போகிற நிலைமைகளை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களை, கடையாக இருக்கலாம், அற்ப லாபத்துக்காக ஒரு பொம்பளை கொண்டு கடையில் வைக்கிற பொஸ் பின்னால் இருக்கிற தனியத்தான் கடையில் இருக்கிறது. இதை தவிர்க்கணும். வருமான மன்றத்தை பார்க்காதீங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, தனிமையில இருக்கிற நிலைமைகள் ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து விலகி வாழ முற்படணும். நாங்கள் எவ்வளவு பேணுதலாக இருக்கிறோம் என்ற தைரியம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வரம்புன்றதை தான் பேணணும்.
என்னால எனக்கு காப்பாற்றிக் கொள்ளலாம், அதனால நான் தனியே வச்சிருக்கிறேன் என்றதல்ல. எனக்கு முடியுமா முடியாதா என்பதை விட அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதுதான் முக்கியமானது. அல்லாஹ் தனி இருக்க வேண்டாம் என்ற அதுதான் முக்கியமானது. கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய காலத்தில் ஒரு பெண்மணி, காமிதியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார். அல்லாஹ்வுடைய நபியே, தஹீர்னி, என்ன சுத்தப்படுத்துங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், நீங்கள் தண்டனை நிறைவேற்றப்படுகிற அளவுக்குள்ள குற்றத்தை செய்திருக்க மாட்டீர்கள், வேறு வேறு லேசானதைத்தான் நீங்கள் செய்திருப்பீர்கள். ஹத்து நிறைவேற்றப்படுகிற அளவுக்குள்ள குற்றத்தை செய்யாமல் இருக்கலாம். இஸ்தக்ஃபிரி, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த பொம்பளை கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால மாயிஸ் என்று சொல்கிற ஒரு ஆளுண்ட என்ன துப்புரவுப்படுத்துங்கள், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று கேட்டு வந்த நேரத்தில் அவரை திருப்பி அனுப்பின மாதிரி என்னையும் திருப்பி அனுப்ப போகிறீர்களா? அல்லாஹ்வுடைய நபி, என் வயிற்றுல பிள்ளையை சுமந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்த நிலையிலே அந்த பெண்மணி தஹீர்னி, என்ன சுத்தப்படுத்துங்கள் என்று கேட்டு வந்தார். அல்லாஹ்வை பற்றி அச்சம், மனிதன் என்ற பலவீனம் அந்த பெண்ணை வாட்டியது. அந்த திடீரென்று இக்கட்டான ஒரு நிலையிலே அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் மறுமை என்ற நம்பிக்கையோடு வாழுகிற அந்த பெண்மணியின் ஈமானை விட்டுவிடவில்லை, தடுமாறினாள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கெஞ்சினாள். அது யாரும் நபிகளாரிடத்திலே வந்து முறைப்பாடு செய்யவும் இல்லை. நபிகளார் தேடி வாருங்கள் என்று தேடி பிடித்த ஒரு குற்றவாளியும் அல்ல. இந்த பெண்ணாக மறுமை என்ற அச்சத்துக்காக நடுநடுங்கி நபிகளாரிடத்திலே வந்து மண்டியிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயிற்றிலே பிள்ளையை சுமந்து வந்திருக்கிறீர்களா? பிள்ளையை பெற்றதற்கு பின்னால் வாருங்கள் என்று திருப்பி அனுப்பினார்கள். பிள்ளையை பெறுவதற்கு எத்தனை மாதம் பிடிக்கும்? அத்தனை மாதங்களும் வருத்தத்தோடு அந்த பிரசவ வலியை சுமந்து கொண்டு பிள்ளை பெரும் வரைக்கும் எதிர்பார்த்திருந்து பெற்ற உடனேயே ஒரு பிடவையில் அந்த பிள்ளையை சுத்தி எடுத்துக்கொண்டு ரத்தம் கசிய கசிய நபிகளாரிடத்தில் எடுத்து வந்தார். என்ன சுத்தப்படுத்துகள் யார சொல்லலாம்? அவமானம், தன்மானம், மரியாதை என்பது ஒரு பகுதி. உலகத்தின் தண்டனையை விட ஆகிரத்தின் தண்டனை கடினமானது என்றுதான் அந்த பெண்மணி உணர்ந்தார். இரக்கமுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிஞ்சை பார்த்து சொன்னார்கள், தாயே, இந்த பிள்ளைக்கு பாலூட்டி பால் மறந்ததற்கு பின்னால் வாருங்கள் என்று அனுப்பினார்கள். குழந்தை எடுத்துக்கொண்டு திரும்பி போன பெண்மணி ஆக குறைந்த 2 வருடம் பாலூட்டி இருப்பார்கள். பால் மறந்த நிலையிலே கையிலே ஒரு உணவு பண்டத்தை கொடுத்து கொண்டு இந்த புள்ள சாப்பிடுது யார சூழலா, இப்ப பால் மறக்கடிக்கப்பட்டுட்டது, இப்ப சுத்தப்படுத்துங்கள். எவ்வளவு காலமாக ஏங்கி ஏங்கி அந்த தண்டனையை வேண்டினார். இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் உள்ள அடிப்படை அல்லாஹ்வுடைய கருணை. இஸ்லாமிய அரசு ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தால் இந்த தண்டனை தான் தௌபாவாக அமையும். அது அல்லாஹ்வுடைய அருள். கண்ணியமான சகோதரர்களை, அந்த பெண்மணியை ஒரு அந்த காலத்திலே குழியை தோண்டி இறக்கி அதுக்கு பின்னால் தான் கல்லால் அடித்து கொலை செய்வார்கள். கல்லால் அடிக்க சொன்னார்கள். பிள்ளை ஒரு சஹாபியின் கையில கொடுக்கப்பட்டது. அடிக்கிற நேரத்தில் ஒரு கல் பட்டு இந்த பெண்மணியுடைய மேனியில் இருந்து ரத்த துளி ஒன்று வீசியது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மேல பட்டது. சி என்றார். இவ்வளவு கொடூரமான குற்றத்தை செய்த ஒரு பெண்மணியுடைய ரத்தம் என்ற மேல பட்டிருக்கிறது. சொன்னார்கள், சி என்று சொல்லாதீர்கள், அந்த பெண்ணை நீங்கள் நிந்தித்து பேசாதீர்கள். இந்த பெண்மணி செய்தது ஒரு தௌபா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே மனிதன் வாழுகிற காலத்தில் வசதி வாய்ப்புகள் கிடைக்க கொள்ள, கொஞ்சம் வசதி வரக்கொள்ள கெம்பர் பேச்சு வருகிறதை பார்க்கலாம். தன் நெஞ்சி முன்னுக்கு வார்த்தை பார்க்கலாம். பேசுகிற மமதை வார்த்தைகளை பார்க்கலாம். வெண்டவனாக பிரிந்து போகிறதை பார்க்கலாம். அவன் எனக்கு தேவையில்லை, குடும்பம் எனக்கு தேவையில்லை, அறிவுரை செய்கிறவன் தேவையில்லை, இவன் யார் அவன் யார் என்று வெட்டு பேச்சும் வேதாந்தமும் பேசுகிறதை பார்க்கலாம். கடைசியிலே அவன் வாயிலே பூசிக்கொள்கிறான் ஐசை. எத்தனை பேர் இந்த எடிக்ட் ஆகி இதுக்கு மாட்டிப்பட்டாங்க சகோதரர்களே. அவன் மதுபானத்தை நோக்கி, மதுவை நோக்கி, போதை பொருள் அவன் அடிமையானால் அதற்கு பின்னால் மதுவுக்கு பின்னால் மாதுவை நோக்கி போகிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்பை காத்த காரிகை அவர். அல்லாஹ் தூய்மையான ஒரு பெண்ணை தான் அல்லாஹ்வுடைய குத்ரத்தை நிலைநாட்ட தெரிவு செய்தான். அப்பதான் அல்லாஹ்வுடைய குத்ரத் நிலைநாட்டப்படும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேணுதலான ஒரு பெண்மணி. ஆணின் துணை இல்லாமல் பிள்ளை உருவாகிவிட்டது. அந்த பிள்ளை உருவான நிலையிலே அல்லாஹ்வுடைய குத்ரத்து. ஆனாலும் யூதர்கள் அந்த காலத்துல விபச்சாரி என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நிந்தித்ததை பார்க்கலாம்.
குழந்தையை பெற்றெடுத்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்ட கட்டளை, யாராவது பேசினால் மறுமொழி கொடுக்காதீர்கள், பிள்ளையை காட்டுங்கள். கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, எப்படி இந்த தொட்டிலில் இருக்கும் குழந்தையோடு பேசுவது? மரியமே, என்ன பேசுகிறாய்? மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மரியம், உன்னுடைய தாய் ஒரு விபச்சாரி அல்ல, உன் வாப்பாவும் ஒரு மோசமான மனிதர் அல்ல, நீ இப்படி செய்திருக்கிறாய். நீங்க எப்ப பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையான பொம்புல, ஆனால் எப்போதும் அசிலை பேசுகிறதை பார்க்கலாம். புள்ளகளோட கல்யாணங்கள் வரக்கொள்ள, புள்ளகளோட வாழ்க்கை வரக்கொள்ள, வாப்ப சரியில்ல, உம்மை சரியில்ல, அதனால புள்ளகளோட வாழ்க்கை மண்ணாகிறத பார்க்கலாம். வாப்பமாராக இருக்கிறவங்க அசம்பந்த போக்கில் போய் திரப்படாது. புள்ளகளுடைய எதிர்காலத்தை குறித்து தானே கண்ணியத்தை காப்பாற்றி வாழணும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அசில் என்ற ஒரு பகுதி உலகத்தில் பார்க்கப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் இந்த சரித்திரத்தில் சொல்கிறான். எனவே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வராமல் விலகி வாழ வேண்டும். நல்ல நண்பர்களோடு பழக வேண்டும். கெட்ட நண்பனோடு பழகினால் அவன் விபச்சாரம் செய்கிற கெட்ட பழக்கத்தை தூண்டுவாள். பேசினால் அதைத்தான் பேசுறது, அந்த நஜீசத்தான் பேசிட்டிப்பான். விலகி வாழணும். என பார்ட்னர் கெட்டவனாக இருந்தால் அவன் பிசினஸை விட அவன் கெட்டவன், நல்ல நண்பனோடு தான் பழகணும். வீட்டுக்குள்ளே வளருகிற நேரத்தில் அஜ்னபியத் மஹரமியத்தை பேணும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈயாக்கும் துஹூல் அலன் நிசா, பெண்கள் இருக்கிற இடத்துக்கு குறையடியாக நுழையாதீர்கள். அஃபரைத்தல் ஹம் யா ரசூலல்லாஹ், அப்ப மச்சான் மைனி என்றது, மச்சான் மைனி உறவென்றது மௌத்தமாயிரி பயந்துவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தமாயிரி, என் மைனியோட நினைச்ச மாதிரி எனக்கு குலாவே இல்லாது, நினைச்ச மாதிரி தனியா இருக்க இயலாது. மைனிக்கு முன்னுக்கு வந்து மச்சானுக்கு ஹிதுமத் செய்யறது வாப்ப மாதிரி இயலாது. கண்ணியமாக ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும். மச்சான் மைனி என்றது ஒன்றரை கலந்து கூட்டு குடும்பமாக வாழுகிற இடத்துல அனுமதிகள் கேட்டு போகிற பழக்கம் இருக்கணும். நாம் வரவா கொஞ்சாதி சொல்ற, கொஞ்சம் இருங்கோ, உள்ளுக்கு தங்கச்சி இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க, இந்த ஒழுக்கங்கள் பேணப்படணும். இது அடுத்தூட்டுக்காரன் குஷினியில வந்து பேசிட்டிருக்கிறான். டிவி போட்டு எல்லாரும் மெச் பார்க்கிறாங்க, தேநீர் உபசரிப்பு, வீட்டுக்குள்ள பொம்புல, இந்த ஹராத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. வீடுகள் ஒழுக்கங்களால் நிரப்பப்படணும். அன்பார்ந்தவர்களே, ஒழுக்கங்கள் மீறப்படுகின்ற போதுதான் இந்த பாலியல் ரீதியான கலாச்சாரம் உருவாக ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداء الدين. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع مجيب الدعوات. الحمد لله رب العالمين.